So, hi friends. So in the video வந்து coordinate geometry ஓட first part ஓகேவா? So we will see the topic. So வழக்கம் போல தான் coordinate geometryனா so it will have coordinates that is x axis இது வந்து y axis ஓகேவா? Next இதுல வந்து எல்லாமே coordinates denote பண்ணுவோம். That is ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா it is denoted as x, y ஓகேவா? So இந்த xy plane வந்து இந்த x and y axis வந்து ஒரு பிளேனை 4 குவாட்ரண்டா டிவைட் பண்ணும். This is first quadrant, second quadrant, third quadrant and fourth quadrant ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதுக்கு பிளஸ் அண்ட் பிளஸ் தான் சைனு, செகண்டுக்கு வந்து மைனஸ் கமா பிளஸ் இருக்கும், தேர்டு வந்து மைனஸ் மைனஸ் இருக்கும், ஃபோர்த்ல வந்து பிளஸ் கமா மைனஸ் இருக்கும் ஓகேவா? ஸோ இதுதான் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பாயிண்ட்ஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஃபார்முலாஸும் நான் வந்து இதுல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்து வி வில் கோ டு த கொஸ்டின்ஸ் ஓகேவா? ஸோ இந்த குவாட்ரேட் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் டு மெமரைஸ் த ஃபார்முலாஸ், நோ அதர் ஆப்ஷன்ஸ் ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா இதை எப்படி டிரைவ் பண்ணலாமா இல்ல வேற மாதிரி ஏதாச்சும் கான்செப்டுவலா போடலாமான்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அதை மனப்பாடம் பண்ணிட்டு அதை போட வேண்டியதான் ஓகேவா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்கு. ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இல்ல, ஜஸ்ட் ஒரு 10 ஃபார்முலாஸ் இருக்கும் ஓகேவா? சோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான் ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் ஓகே. அந்த ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square ஓகேவா? சோ இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பாயிண்ட்ஸோட ஃபார்முலா. தட் இஸ் ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க, சேஞ்ச் இன் எக்ஸ் கோஆர்டினேட் பிளஸ் சேஞ்ச் இன் ஒய் கோஆர்டினேட், சாரி சேஞ்ச் இன் ஒய் கோஆர்டினேட் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சேஞ்ச் இன் ஒய், அதாவது சேஞ்ச் இன் எக்ஸ் சேஞ்ச் இன் ஒய், அது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா அது ஆன்சர் ஓகேவா? சோ சொல்றப்ப ஏதோ திக்கிடுச்சு ஓகேவா? சோ இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸோட ஃபார்முலா. அடுத்தது ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஓகேவா? ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் when x1 y1 அடுத்து x2 y2 அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து x3 y3 ஆர் given ஓகேவா? சோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 x1 y1 x2 y2 x3 y3 அகைன் x1 y1 ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த x1 y2 மல்டிப்ளை பண்ணும், அடுத்து x2 y3 மல்டிப்ளை பண்ணும். சோ நான் எழுதுறேன் பாருங்களேன், 1/2 இன்டு x1 y2 plus x2 y3 plus x3 y1 ஓகேவா? மைனஸ் y1 x2 plus y2 x3 plus y3 x1 ஓகேவா? ஜஸ்ட் இந்த கிறிஸ் கிராஸ்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணணும் ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த கீழே இருக்க ரெண்டு நம்பர்ஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதை அடுத்து இதை ஓகேவா? சோ இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அதுல ஹாஃப் தான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளா இருக்கும் ஓகேவா? சோ இன்னொரு கண்டிஷன் இருக்கு, அதாவது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வச்சு ஓகேவா? இஃப் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 0 then the points are collinear ஓகேவா? சோ collinear points என்ன அர்த்தம்? they all lie in the same line இல்லனா they are அதான், so they all lie in the same line ஓகேவா? சோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல்னு ஒன்னு இருக்கு ஓகேவா? ஏரியா ஆஃப் த சோ குவாட்ரிலேட்டரலுக்கு வந்து 4 பாயிண்ட் இருக்கும் ஓகேவா? x1 y1 x2 y2 x3 y3 and x4 y4 ஓகேவா? சோ இப்போ ஏரியா இஸ் given by half of x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 again x1 y1 ஓகேவா? சோ அதே மாதிரி தான். சோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணனும். நெக்ஸ்ட் இந்த கீழ இருந்தத மல்டிப்ளை பண்ணனும் ஓகேவா? ஓகே. சோ இதுதான் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ஓகே. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் ஃபார்முலாஸ் ஓகே.
ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்னல் டிவிஷன், அடுத்தது எக்ஸ்டர்னல் டிவிஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்னல் டிவிஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்டர்னல் டிவிஷன் என்னன்னா, there is a point A and B. ஓகேவா? so A coordinate வந்து x1 y1, B ஓட coordinate வந்து x2 y2, and there is a point P which divides the line segment AB in the ratio m:n internally. then P ஓட coordinates, ஓகேவா? so P ஓட coordinates வந்து P ன்னு வெச்சுப்போம். அதோட coordinates x3 y3 ன்னு இருக்கட்டும். so P ஓட coordinate எப்படி இருக்கும்னா mx2 plus n x1 divided by m plus n, comma my2 plus ny1 divided by m plus n. ஓகேவா? இதுதான் P ஓட coordinate. that is in the point the point that divides AB in the ratio m:n internally. so அந்த point ஓட coordinate வேணும்னா இதுதான் ஃபார்முலா, mx2 plus nx1 divided by m plus n, comma my2 plus ny1 divided by m plus n. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே எக்ஸ்டர்னல் டிவிஷன் ஒன்னு இருக்கு. சோ எக்ஸ்டர்னல் டிவிஷன் என்ன, ஜஸ்ட் இந்த 4 பிளஸ் இருக்க இடத்துல எல்லாம் மைனஸ் போட்டுருங்க. அதுதான் எக்ஸ்டர்னல் டிவிஷன். ஓகேவா? இங்க எழுதிடலாமா எக்ஸ்டர்னல் டிவிஷன்ட்டு? வேணா, அதான் ஸ்லைட் இருக்குல்ல, இருக்கு நோட்லயே எழுதுறோம், இங்க உட்காந்து இடைஞ்சல் எழுதிட்டு இருக்கிறதுக்கு. எக்ஸ்டர்னல் டிவிஷன். ஓகே, so external division formula என்னன்னா, the point P is equal to mx2 minus mx1 divided by ஆமா divided by m minus n தான், comma my2 minus ny1 divided by m minus n. ஓகேவா? இதுதான் எக்ஸ்டர்னல் டிவிஷனோட ஃபார்முலா. ஓகே, சோ இன்டர்னல் டிவிஷன் எக்ஸ்டர்னல் டிவிஷன் சொல்லியாச்சு. அடுத்தது அப்படியே வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஓகே, மிட் பாயிண்ட் ஃபார்முலா. so given two lines, ஓகேவா, A and B. so A ஓட coordinate x1 y1, B ஓட coordinate x2 y2 னா the midpoint of A and B m. ஓகேவா? so m is equal to x1 plus x2 divided by 2, comma y1 plus y2 divided by 2. ஓகேவா? இதுதான் மிட் பாயிண்டோட ஃபார்முலா. அடுத்தது சென்ட்ராய்டு ஆஃப் a triangle. ஓகே, சென்ட்ராய்டு ஆஃப் a triangle. ஓகே, சோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு with the points, a triangle ABC is there and the coordinates are x1 y1, x2 y2 and x3 y3. okay, இப்போ guys, so the centroid G. okay, so the centroid G is given as x1 plus x2 plus x3 divided by 3, comma y1 plus y2 plus y3 divided by 3. ஆமா, so 3 ல டிவைட் பண்ணனும். ஓகேவா? மறந்த மாதிரி 2 ல டிவைட் பண்ணிர கூடாது. ஓகேவா? சென்ட்ராய்டு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மேக்ஸ்லயே நம்ம 3 ல டிவைட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். வேற எங்கேயுமே வந்து ஒரு ஈக்குவேஷனை 3 ல டிவைட் பண்ற மாதிரி ஃபார்முலா இருக்கா? n into n minus 3/2. வேற எங்கேயுமே 3 ல டிவைட் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவே வராது. ஒன்லி ஃபார் சென்ட்ராய்டுக்கு மட்டும் தான் 3 ஆல டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? செமி பெரிமீட்டருக்கு 2 ல தான் டிவைட் பண்ணுவோம். மீதி இருக்க எல்லா ஃபார்முலாஸ்லயுமே எனக்கு தெரிஞ்சு 2 இல்லனா ஏதோ ஒரு வேரியபிள் தான் இருக்கும். 3 வந்து சென்ட்ராய்டுக்கு மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அப்படி ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா வந்து 3 ல டிவைட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மேபி எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, சோ சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள் இது. நெக்ஸ்ட் இது சென்ட்ராய்டு வச்சு சொன்னா எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு. ஓகேவா? சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர், அடுத்தது வந்து இன்சென்டர். சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர், அடுத்து சர்க்கம் ரேடியஸ். இன்சென்டர்ல சர்க்கம் ரேடியஸ். ஓகேவா? இந்த மூணுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் பார்ப்போமே. இதுதான் ஒரு ட்ரையாங்கிள்னா இது வந்து சென்ட்ராய்டு G. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து ஆர்த்தோ சென்டர்,
நெக்ஸ்ட் இது வந்து சர்க்கம் சென்டர். ஓகேவா? இது மூணுமே ஒரு லைன்ல தான் இருக்கும். இப்போ this centroid divides the line joining the orthocenter and circumradius in 2:1 ratio. ஓகேவா? So இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, centroid divides the line joining the orthocenter and circumradius in 2:1 ratio. ஓகேவா? So இந்த டிஸ்டன்ஸ் 2 பார்ட்டா இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 பார்ட்டா இருக்கும். So இது வந்து என்ன எப்படின்னா செக்ஷன் ஃபார்முலா வச்சு இந்த ரெண்டுல ஏதோ ஒரு ரெண்டு கோஆர்டினேட் கொடுத்துட்டு மூணாவது கோஆர்டினேட் கேட்டாங்கன்னா செக்ஷன் ஃபார்முலா வச்சு 2:1 ரேஷியோ இன்டர்னலி டிவிஷன்ல போட்டோம்னா we will get the answer. ஓகேவா? இது வந்து சென்ட்ராய்டு ஆர்த்தோ சென்டர் அண்ட் சர்க்கம் ரேடியஸ்ல இருக்க ஒரு கன்க்ளூஷன். ஓகேவா? இல்லனா ஒரு ரிலேஷன் இது. அடுத்தது வந்து சோ கொலினியாரிட்டி பத்தி பேசிட்டேன். ஓகே, சோ கொலினியர்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 0வா இருக்கும். ஓகேவா? அப்படி இல்லனா ஸ்லோப் 3 பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த 3 பாயிண்ட்ஸ்க்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எடுத்து 0ன்னு ப்ரூவ் பண்ணலாம். அப்படி இல்லனா ஏபிசின்னு 3 பாயிண்ட் இருக்குமா, ஏபி அண்ட் பிசி இந்த ரெண்டு 2 செட் ஆஃப் பாயிண்ட்ஸ்க்கு ஸ்லோப் எடுத்து அந்த ஸ்லோப்பை ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? So now we see about slope. Okay, first இப்போ வந்து slope. Okay, slope பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்கு? First slope ஓட ஃபார்முலா 2 points are given. A வந்து x1 y1, அடுத்து B வந்து x2 y2 னா slope is equal to y2 minus y1 by x2 minus x1. கரெக்ட்டா? y2 minus y1 ஆ x2 minus x1. Change in y divided by change in x தான் நினைக்கிறேன். divided by x2 minus x1. கரெக்ட்டா? ஸ்லோப் ஃபார்முலா மட்டும் எனக்கு மறந்து போயிடும். மேல x வருமா? கரெக்ட்டா தான் போட்டிருக்கேன். y மேல தான் y வரும், கீழ வந்து x வரும். இதே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ax plus by plus c is equal to 0ன்னு கொடுத்து இதுல ஸ்லோப் கேட்டானா மைனஸ் x கோஆர்டினேட். ஓகேவா? minus x coordinate divided by y coordinate. ஓகேவா? சோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கேட்டாங்கன்னா y2 minus y1 divided by x2 minus x1. அடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மைனஸ் x கோஆர்டினேட் இல்ல மைனஸ் x கோஎஃபிஷியன்ட் கோஆர்டினேட் எழுதிட்டேன். minus x coefficient divided by y coefficient. ஓகேவா? அடுத்து ஸ்லோப் ஆஃப் லைன் வந்து எப்பயுமே அது எப்படி இருக்கும்னா ஸ்லோப் ஆஃப் த லைன் வந்து அது வந்து tan θ ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ அது எப்படி நான் சொல்றதுன்னா ஒரு லைன் வந்து x ஆக்சிஸ்ல கட் பண்ணுது. ஓகேவா? சி சோ இது வந்து இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸா? இப்ப y ஆக்சிஸ்ல கட் பண்ற இந்த லைன் வந்து இருக்குன்னு வெச்சுக்கோமே, ax plus by is equal to plus c is equal to 0 இருக்குன்னா இந்த லைன் வந்து ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுமா? இந்த தீட்டா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா tan தீட்டாவா இருக்கும். ஓகேவா? அதே வந்து y ஆக்சிஸ் வேணா சோ இதுதான். ஓகேவா? சோ அந்த x ஆக்சிஸ்ல ஒரு ஈக்குவேஷன் கட் பண்ணி அது மேக் பண்ற ஆங்கிள் வந்து tan தீட்டாவா இருக்கும். ஓகே, சோ ஸ்லோப் பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்லோப். கரெக்ட்டா? மைனஸ் சேஞ்ச் இன் x டிவைடட் பை சேஞ்ச் இன் y. கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷம் गाइस. ஓகே, அடுத்து வந்து இன்னொரு ரெண்டு விஷயம் இருக்கு. ஸ்லோப் ஆஃப் லைன் which is parallel to x axis and slope of line which is parallel to y axis. Okay, slope of a line which is parallel to x axis is equal to 0. அதே slope of a line which is
parallel to y axis is infinity or not defined. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்லோப்ல இவ்வளவுதான் கான்செப்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் கொடுத்து அதை எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் ஒய் அடுத்து ஓகே இது அதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதோட ஸ்லோப் என்னன்னா மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் டிவைட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ இது நல்லா டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. 2 பாயிண்ட் கொடுத்திருந்து ஸ்லோப் கேட்டானா மேல ஒய் கோஆர்டினேட் வரும். ஈக்குவேஷன் எனக்கு இதனாலதான் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்லோப் கேட்டிருந்தானா மேல எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஆனா அதே பாயிண்ட் கொடுத்திருந்தா நியூமரேட்டர்ல ஒய்யோட கோஆர்டினேட்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ இது ரெண்டும் மாத்தி இல்ல குழப்பி எழுதிராதீங்க. ஓகேவா? சோ இதுதான் ஸ்லோப்பை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் parallel லைன்ஸ், பர்பெண்டிகுலர் லைன்ஸ் அண்ட் அதோட ஸ்லோப். ஓகேவா? சோ parallel லைன்ஸ்னா என்னன்னா இட் வில் பி a1x plus b1y plus c1 is equal to 0 இருக்கும். அடுத்து a2x plus b2y plus c2 is equal to 0. parallel lines ஓட கான்செப்ட் என்ன, a1 by a2 will be equal to b1 by b2. ஓகேவா? இப்படி இருந்தாதான் they are called as parallel lines. அடுத்து slope of the parallel lines are equal. ஓகேவா? so m1 is equal to m2, that is slope of the first line will be equal to slope of the second line. ஓகேவா? slope of first line என்ன, minus a1 divided by b1 that will be equal to minus a2 divided by b2. ஓகேவா? இதுதான் slope of parallel lines. அடுத்து perpendicular lines. ஓகேவா? so perpendicular line என்னன்னா slope of perpendicular lines. okay, slope of two perpendicular lines. that is அது எப்படி இருக்கும்னா m1 into m2 will be equal to -1. that is the product of their slopes will be equal to -1. ஓகேவா? ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த ரெண்டு ஈக்குவேஷன் பர்பெண்டிகுலர் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷனோட ஸ்லோப் எடுத்து அதை நான் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா எனக்கு -1 வந்துச்சுன்னா I can surely say that those two lines are perpendicular lines. ஓகேவா? சோ இதுதான் parallel lines and perpendicular line concept. அடுத்து அதாவது எப்படி இருக்கும்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருப்பான், அந்த ஈக்குவேஷனுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் கொடுத்து find the equation of the line which is parallel to it and find the equation of line which is perpendicular to it ன்லாம் ஒரு क्वेश्चंस இருக்கும். சோ அது நான் क्वेश्चंस டீச் பண்றப்ப we will see that. okay, இதுதான் parallel lines perpendicular lines பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் distance between two parallel lines and perpendicular lines ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? அடுத்து ஸ்லோப்லயே இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், angle between two lines. ஓகேவா? ஸ்லோப்ல வந்து நான் சொல்லிடுறேன். ஓகே, angle between two lines அது எப்படி இருக்கும்னா அது வந்து tan தீட்டாவா இருக்கும். tan தீட்டா அந்த தீட்டாவோட வேல்யூ என்னன்னா m1 minus m2 divided by 1 plus m1 m2. ஓகேவா? இதுதான் ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸோட ஃபார்முலா. ஓகேவா? சோ ஒரு ரெண்டு லைன் கொடுத்து அந்த ரெண்டு லைன்ஸ்க்கு நடுவுல இருக்க ஆங்கிள் கேட்டாங்கன்னா we can use அத ரெண்டு லைனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சு அந்த ஸ்லோப்பை m1 minus m2 divided by 1 plus m1 m2 மாடுலஸ். ஓகேவா? மாடுலஸ்னா ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ தான். ஓகேவா? அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா tan தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, சோ இது வந்து ஆங்கிள் பிட்வீன் தி டூ லைன்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ parallel lines and distance between a point and perpendicular lines வந்து பேசிடலாம். ஓகேவா? இப்போ வந்து perpendicular line இருக்கனால அதே சொல்லிடுறேன். see so the equation சென்டென்ஸ்லயே எழுதிடுறேன். ஓகேவா? if ax plus by plus c is equal to 0 is the equation of a line, okay, then the perpendicular distance from a point x1 y1 to this line, ஓகேவா? to this line is given by அந்த ஃபார்முலா எழுதுறேன். ஓகேவா? சோ இது என்னன்னா மாடுலஸ் ஆஃப் ax சோ ax1 அதாவது இந்த இடத்துல 1 இருக்கும், ax1 by1 இருக்கும். ஓகேவா? இல்ல சாரி
மாத்தி எழுதிட்டு பாருங்களேன். ax1னா இந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் இந்த பாயிண்ட் ax1 plus by1 plus c divided by root of a square plus b square. ஓகேவா? இதுதான் ஒரு parallel line, ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து நான் வந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்றேன் இந்த ஈக்குவேஷனுக்கு. அப்போ ஃபைண்ட் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் them ன்னு கேட்டிருந்தாங்கன்னா we have to use this formula. ஓகேவா? so ax1 plus by1 plus c divided by root of a square plus b square. ஓகேவா? இந்த c வந்து இந்த ஈக்குவேஷன்ல இருக்க மாதிரி ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ஜெனரல் ஃபார்மேட். ஓகேவா? சோ இந்த c வந்து ஈக்குவல் டு அங்க வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து திரும்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஹேண்ட் சைடுல என்ன சொல்றது, இப்போ x plus 2y is equal to 5 ன்னு கொடுத்துட்டு so find the distance of the perpendicular distance from the point 1,1 to x plus 2y is equal to 5 ன்னு கொடுத்திருந்தானா நான் a க்கு வந்து 1 b க்கு வந்து 2 c க்கு 5 எடுக்க கூடாது. c வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல என்ன இருக்கும்னா ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுல 0 தான் இருக்கணும். ஓகேவா? சோ ஜெனரல் ஃபார்மேட்டுக்கு ஈக்குவேட் பண்ணிட்டு தான் a b c யோட வேல்யூவை நான் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, சோ இது ஒரு விஷயம் தான் we have to be careful. ஓகே, சோ அடுத்தது distance between two parallel lines. ஓகேவா? so if ax plus by plus c1 is equal to 0 and ax plus by plus c2 is equal to 0 are the two parallel lines. Okay, then the distance between them. Okay, then the distance between them is given with the formula that is modulus of c1 minus c2 divided by root of a square plus b square. ஓகேவா? so clear. distance between அதாவது ரெண்டு parallel line கொடுத்து அந்த ரெண்டு parallel லைனுக்கு நடுவுல இருக்க distance கேட்டிருந்தாங்கன்னா the formula is modulus of c1 minus c2 divided by root of a square plus b square. அடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல இருந்து பர்பெண்டிகுலர் டு த லைன், அந்த ஈக்குவேஷன் நான் ஒரு லைன் டிரா பண்ணி வாட் இஸ் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கேட்டானா ax1 plus by1 plus c ஓகேவா டிவைடட் பை ரூட் ஆஃப் a square plus b square. ஓகேவா? so these are the two formulas. okay, அடுத்தது வந்து we go to the equation of straight lines. okay, now we are going to see about equation of straight lines. okay, so equation of straight line க்கு வந்து ஒரு மூணு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? when first one என்னன்னா one point and slope is given. ஓகேவா? சோ அந்த கேஸ்ல எப்படி இது பண்ணணும் அப்படின்னா சோ இந்த பாயிண்ட் வந்து x1, y1 அடுத்து slope is equal to m. then the equation of the straight line is given by y minus y1 is equal to m into x minus x1. ஓகேவா? இதுதான் equation of a straight line with one point and one slope. ஓகேவா? அடுத்தது ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு எப்படி லைன் கண்டுபிடிக்கிறது. சோ செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா two points are given. ஓகேவா? so in that case what is the equation of the straight line na? so அந்த பாயிண்ட் வந்து p வந்து x1 y1 அடுத்து q வந்து x2 y2. then the equation of the line will be y minus y1 divided by y2 minus y1 will be equal to x minus x1 divided by x2 minus x1. ஓகேவா? so இதுதான் equation of the straight line when two points are given. ஓகேவா? அடுத்தது intercepts. okay, so interceptனா என்னன்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். interceptனா என்னன்னா it is just the distance between the see இப்போ இதுதான் கோஆர்டினேட்ஸா, அதாவது ஆர்டினேட்ஸ். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா? இது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணுமா, அப்ப இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு தெரியுமா? சோ திஸ் இஸ் த எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் திஸ் இஸ் த ஒய் இன்டர்செப்ட். அதாவது இது ஏ இது பி. ஓகேவா? சோ இப்போ தேர்ட் ஒன் when x and இது ஓகேவா x and y intercepts are given.
ஸோ இன் தட் கேஸ்ல என்னன்னா எக்ஸ் இன்டர்செப்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ. அடுத்து y இன்டர்செப்ட் is equal to b. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் இஸ் x by a plus y by b is equal to 1. ஓகேவா, இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் a straight line when both the x and y intercepts are given. ஓகேவா, அடுத்து லாஸ்டா இன்னொரு ஃபார்முலா இருக்கு, ஸ்லோப்பும் y இன்டர்செப்ட்டும் கொடுத்திருந்தான்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றது. ஓகேவா, fourth one, when slope and y intercept is given. ஓகேவா, அப்போ இங்க என்னன்னா ஸ்லோப்பை வந்து m. ஓகேவா, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு m. நெக்ஸ்ட் y இன்டர்செப்ட் வந்து b. இன்டர்செப்ட் ஸ்பெல்லிங் என்ன? INTRCEPTயா? y இன்டர்செப்ட் வந்து b. அப்போ ஈக்குவேஷன்னா y is equal to mx plus b. ஓகேவா, இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் a straight line when slope and intercept is given. இதே மாதிரி y is equal to mx plus c னுலாம் பார்ப்போம். ஓகேவா, சோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் a straight lineக்கு 4 ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து y minus y1 is equal to m into x minus x1. இந்த ஃபார்முலா எப்பனா ஒரு பாயிண்ட் அடுத்து ஒரு ஸ்லோப் கொடுத்திருந்தா, அடுத்து ரெண்டு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா how to find the equation of the straight line is y minus y1 by y2 minus y1 is equal to m x minus x1 divided by x2 minus x1. அடுத்து இன்டர்செப்ட் x by a plus y by b is equal to 1. அடுத்து ஸ்லோப்பும் y இன்டர்செப்ட் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா y is equal to mx plus b. ஓகேவா, சோ இதுதான் ஸ்லோப்ஸ், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ். ஓகேவா, அடுத்து என்ன இருக்கு? ஆங்கிள் பீட்டியம் சொல்லிட்டேன், மோஸ்டா எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்டா சர்க்கிள்ஸ் பத்தி ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. ஓகேவா, சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஓகேவா, இப்ப சர்க்கிளோட ரேடியஸ் வந்து r. ஓகே, சோ இப்படி ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு r. அடுத்து சென்டர் வந்து g and h ன்னு எடுத்துக்கலாமா? சோ என்ன எடுத்துருக்கான், h and k ன்னு எடுத்துக்கிட்டான். ஓகேவா, சென்டர் இஸ் ஈக்குவல் டு h, k. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் will be x minus h the whole square plus y minus k the whole square, that will be equal to r square. Correct, x minus h the whole square plus y minus k the whole square is equal to r square. ஓகேவா, சோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் a circle with the center h, k. ஓகே, இதே சென்டர் வந்து ஆரிஜின்ல இருந்துச்சுன்னா x square plus y square is equal to r square. ஓகேவா, இதுதான் வந்து சர்க்கிள்ல இருக்க கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வேற எதுவும் இருக்கா? ஸோ வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே, டிஸ்டன்ஸ் சொல்லியாச்சு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். நமக்கு தெரிய வேண்டியது இவ்வளோதான். ஓகேவா, அதாவது கோஆர்டினேட் ஜாமெட்ரியில நம்ம சம்ஸ் போடுறதுக்கு தெரிய வேண்டியது இவ்வளோதான். ஓகே, ஸோ எவ்வளோ நேரம் ஆச்சு நேரம் தெரியல, இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு 20 minutes இருக்குமா 30 minutes இருக்குமா? ஓகே, ஸோ போதும் இந்த வீடியோக்கு. ஓகேவா, நான் கொஸ்டின்ஸ்லாம் அடுத்த வீடியோல இருந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோல வெறும் கான்செப்ட்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஐ வில் டீச் ஆல் த கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல ஒரு 3 வீடியோ 4 வீடியோ கொண்டு வரேன் இந்த சாப்டர், இந்த டாபிக்ல. ஓகே, ஸோ தேங்க்யூ.